அந்த மதம் மனிதர்களை பாகுபடுத்துகிறது, உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது, சகோதரத்துவத்தை மறுக்கிறது, சுதந்திரத்தை மறுக்கிறது, ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறையை மறுக்கிறது. பார்த்தால் தீட்டு என்கிறது, தொட்டால் தீட்டு என்கிறது, நெருங்கினால் தீட்டு என்கிறது, பெண்களையும் தீட்டு என்கிற கருத்தியலுக்குள் முடக்கி வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மதம் இந்தியாவின் தேசிய மதமாக மாறினால், அந்த மதம் சார்ந்த ஒரு தேசியவாதம் இங்கே நிறுவப்பட்டால், மதம் சார்ந்த ஒரு நாடாக இது மாறினால், இந்த பாகுபாடு நிலைத்து போகும், சமத்துவம் வளராது. எனவே புதிதாக உருவாக போகிற இந்தியா மதசார்பற்ற இந்தியா என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மதசார்பற்ற இந்தியா, செக்யூலர் நேஷனலிசம், மதசார்பின்மைதான் இந்த நாட்டின் தேசியவாதம். மதசார்பற்ற நாடு இது. சாதியால் பயன்பெறக்கூடியவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர் சாதி என்கிற கர்வம் உள்ளவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதிக்க வெறி பிடித்தவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய அறிவாண்மையால் புரட்சியாளர் அம்பேத்கர் அத்தனை பேரையும் வென்று இந்த தேசம் மதசார்பற்ற தேசமாகத்தான் வளர வேண்டும், அதற்கான சட்டம் தான் நான் இயற்றிய சட்டம். எனவே செக்யூலரிசம் அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மா, உயிர். தோழர்களே, மதவழி தேசியவாதம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதாவின் RSSன் உயிர் மூச்சு கோட்பாடு. எது என்றால் மதவழி தேசியம்தான், இந்துத்துவ தேசியவாதம் தான். ஆக இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்ப்பது மொழிவழி தேசியமாகத்தான் இருக்க முடியும், மதவழி தேசியமாக இருக்க முடியாது. இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்க முஸ்லிம் தேசியவாதத்தை பேச முடியாது. இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்க வீழ்த்த கிறிஸ்தவ தேசியவாதத்தை பேச முடியாது. அவர்கள் இந்து நாடாக அறிவிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை தகர்க்க, அந்த முயற்சியை முறிவடிக்க இதை முஸ்லிம் நாடு என்று அறிவிக்க முடியாது, கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனப்படுத்த முடியாது. அதற்கு மாற்று மதச்சார்பின்மைதான், சாதி ஒழிப்பு தான். இந்த இரண்டு தான் பாரதிய ஜனதாவும் RSS முன்மொழியக்கூடிய தேசியவாதத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமை இந்த இரண்டு கோட்பாடுகளுக்குத்தான் உண்டு. ஒன்று செக்யூலரிசம், இன்னொன்று அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். சாதி ஒழிப்பும் மதச்சார்பின்மையும் தான் இங்கே மதசார்பற்ற சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். மதசார்பற்ற என்ற கோட்பாடு உயிர்ப்போடு இருந்தால்தான் சாதியற்ற என்ற சமூகத்தை கட்டமைக்க முடியும். மத சார்பு என்றால் சாதி வந்துவிடும். சாதி வந்தால் சாதி பெருமை, சாதி இழிவு நிலைத்து நிற்கும். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிறார்கள், அதை குடிப்பெருமை என்று மாற்றி சொல்லுகிறார்கள். எப்படி அது இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்கும்? அகில இந்திய தேசியவாதமாக பாரதிய ஜனதாவால் முன்வைக்கப்படக்கூடிய அந்த மதவழி தேசியவாதத்தை எப்படி இவர்கள் பேசுகிற தேசியவாதத்தால் எதிர்த்து வீழ்த்த முடியும்? சாதி வாழ்கை என்பவனால், சாதி பெருமை பேசக்கூடியவனால், குடிப்பெருமை பேசக்கூடியவனால், பிறமொழி பேசக்கூடியவர்களின் மீது வெறுப்பை உமிழ்வதனால், தெலுங்கன் தமிழன் என்று பாகுபடுத்துவதனால் தமிழ் தேசியம் வளர்ச்சி அடையாது. தமிழ் தேசியம் இங்கே வளர்ச்சி அடைய வேண்டுமானால் மதச்சார்பின்மையும் வேண்டும், சாதி ஒழிப்பும் வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழியக்கூடிய தேசியம் என்பது தமிழ் தேசியம் தான். இது வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தேசியவாதம் இல்லை. பாரதிய ஜனதா, RSS போன்ற அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய மதவாதத்தை எதிர்க்கிற தேசியம், சாதியவாதத்தை எதிர்க்கிற தேசியம், குறிப்பிட்ட ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்களை குவிக்கிற அந்த நடைமுறையை எதிர்க்கிற தேசியம். ஆகவேதான் இரண்டு கூறுகளை நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் கூறுகளாக முன்வைக்கிறோம்.
ஒன்று சாதி ஒழிப்பு, அதற்குள்ள மதசார்பின்மை வந்து விடுகிறது. அதற்குள்ளே இந்துத்துவ எதிர்ப்பு என்பது வந்து விடுகிறது. அதற்குள்ளே பாகுபாடு எதிர்ப்பு என்பது வந்து விடுகிறது. அதற்குள்ளே ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது வந்து பாகுபாடு எதிர்ப்பு வந்தாலே பெண்ணியம் மேலோங்குகிறது, ஆணாதிக்கம் கூடாது என்பது. சாதி ஒழிப்பு தான் சகோதரத்துவத்திற்கான வழி, சாதி ஒழிப்பு தான் சமத்துவத்திற்கான வழி, சாதி ஒழிப்பு தான் பெண் விடுதலைக்கான வழி, சாதி ஒழிப்பு தான் பாட்டாளி வர்க்கத்திற்கான விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான வழி. மொத்தத்தில் சாதி ஒழிப்பு. இரண்டாவது, டெல்லியிலே அதிகாரம் குவியக்கூடாது, நீட்டு எதிர்ப்பு என்பதும் தமிழ் தேசியம்தான், மொழிவழி தேசியம்தான். இந்த மையத்தில் அதிகாரத்தை குவிக்க கூடாது, மாநில அரசுகளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை தர வேண்டும், அதுதான் மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமி. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிற தமிழ் தேசியம் என்பது சாதி அற்ற, மத சார்பற்ற, தன்னாட்சி அதிகாரம் உள்ள மாநில அரசுகளை கொண்ட, கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்குகிற ஒன்றிய அரசை பெற்ற சமத்துவ இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை உயர்த்தி பிடிக்கிற சமத்துவ இந்தியா. நாம் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்குள் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது, இவ்வளவு கருத்தியல் அடங்கியிருக்கிறது. நான் தமிழன் என்பதனாலேயே தமிழ் தேசியத்தை நான் பேசவில்லை, சமத்துவத்தை விரும்புவதனால் தமிழ் தேசியம் பேசுகிறேன். சாதி ஒழிப்பை இலக்காக கொண்டிருப்பதனால் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன். இதை இன்னும் அழுத்தமாக அறிவிப்பு செய்கிற களம்தான் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவிருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் போராளிகள் என்பதை உறுதிப்படுத்துகிற களம், தமிழ் தேசியத்தை தலைமை தாங்குகிற ஆற்றல் வாய்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மாநாடு. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இன்றைக்கு இந்த அரங்கு நிறைந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் லட்சக்கணக்கான சிறுத்தைகளோடு உளுந்தூர்பேட்டையில் வந்து பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதியத்தை வேறெடுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். தோழர்களே, எல்லாரும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் அந்த பட்டியலை படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க படம் எடுக்கிறதா படம் எடுத்துக்கலாம்.